வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரனுங்க. இந்த ஊர் பிஎஸ் பாளையம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் இடையில் இருக்குதுங்க. பார்டர், பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம சொந்த ஊர் இது. நான் பெரிய குடும்பம், 4 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 55 ஏக்கர் குடும்ப நிலம். இந்த பின்னணியில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னுடைய தந்தை அவருடைய இதில் ஒரு 55 ஏக்கர் நிலம் விட்டுட்டு போனது. அதை வச்சு பார்த்துட்ருக்குறோங்க. அது அவர் அப்பா இருக்கக்குள்ளரையே நம்ம 1978 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி முடிச்சுட்டு பயிருக்கு வந்தவங்க. பெரியவராக இருக்கிறதுனால வீட்டில் மீதி பேர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நாம் அப்பாவுக்கு துணையாக இருக்கணுன்ட்டு விவசாயத்துக்கு வந்தாங்க. அப்போ எல்லாம் ஃபெர்டிலைசர் தான் ஜாஸ்தி, பெஸ்டிசைட்ஸு இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாம் லோடு கணக்கில் தான் வாங்குவோம். பெஸ்டிசைட்ஸு 20 லிட்டர் டின்னில் தான் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் என்னுடைய ஆரம்ப காலங்கள். அதில் நல்ல லாபங்கள்லாம் இருந்தது. அந்த நேரம் 78 88 வரையிலும் 10 வருடங்கள் அப்படி தான் பயணித்தோம். ஆனால் 88க்கு மேலே ஈல்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்ட்டு யோசனை பண்ண உள்ளார நிலத்தில் மண்ணெல்லாம் இறுகிடுது. தண்ணி பாய்ச்சனோம்னா உள்ளார பார்த்தோம்னா மறுநாள் பார்த்தோம்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக மண் பூத்துருக்கும். அந்த உப்பெல்லாம் பூத்து மேலே படிஞ்சிருக்கும். 2 நாளைக்குள்ளார களை கொத்தினா தான் களை கொத்த முடியும். அப்புறம் பார்த்தோன்னா இறுகிடும் மண். அதுக்குள்ளார திருப்பி 3ஆவது நாள் தண்ணி பாய்ச்சினா தான் கொத்த முடியும். அப்போ ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா கூட அந்த மண்ணினுடைய இது தாங்கிறதில்ல. அந்த அளவுக்கு ரொம்ப மண் இறுகிடுது. அப்போ அதை இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சரி இது என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து இயற்கை விவசாயத்துக்கு, அதாவது இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தூண்டுகோல். அப்போல்லாம் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரியாது. அப்படி நடந்துகிட்டு இருந்துங்க. இருந்தாலும் விவசாயத்தை குறைச்சிக்கிட்டோம். சவுக்கை இந்த மாதிரி போட ஆரம்பித்தோம். நஷ்டம் இல்லாத பண்ணுறதுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரலாம் சவுக்கையே என்னன்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கெல்லாம். அது சோம்பேறி பயிருன்னு வருங்க. அப்புறம் அப்படி 90 எனக்கு அடுத்த ஒரு 3ஆவது தம்பி ரைஸ் மில் ஒன்று கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ரைஸ் மில், எங்கள் அப்பா தாத்தா காலத்திலே ரைஸ் மில் உள்ளூரில் இருக்குங்க. மாடர்ன் ரைஸ் மில் பண்ணால் நல்லதுன்னு அப்பாவுடைய ஐடியா. அதனால் அப்பா 3ஆவது தம்பிக்காக அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணார். அது கிட்ட கட்டி கொடுத்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் 95 தான் கலர் சார்ட்டர் போட்டால் நல்லதுன்னுட்டு சவுத் இந்தியாவிலே முதல் கலர் சார்ட்டர் நம்ம ரைஸ் மில்லில் தான் வந்ததுங்க. அப்போ என்னோடய கடைசி தம்பி அவர் வெட்டினரி இன்ஜினியராக இருந்தாருங்க. அவர் அழைச்சிட்டு தான் அதில் இன்வால்வ் பண்ணி அந்த இதெல்லாம் செட் பண்ணாங்க. ஏன்னா அவர் ஹார்ட்வேர் இன்ஜினியர். அதனால் அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஒன்றாக்கா செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஜப்பானில் வரணுமே, அதெல்லாம் புதுசு நம்ம ஏரியாவுக்கு அப்படின்ட்டு. அதில் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவர் நிறைய இந்த டவுன் டு தி எர்த் புக்கெல்லாம் நிறைய படிப்பாருங்க. நிறைய இந்த இயற்கை சார்ந்த புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு இருப்பார். இப்போ இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நிறையா அதெல்லாம் வரவே இது மாதிரி நிறைய கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்தால் நல்லதுன்ட்டு அவர் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாருங்க. அப்புறம் தான் அவர் சரி எனக்கு வியாபாரத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விவசாயத்தை பார்த்தா பரவாயில்ல அப்படின்ட்டு இங்கே இதுக்கு வந்தவர் விவசாயம் பண்ணுறதுக்கு மில்லை பார்க்க வந்தவர் விவசாயத்துக்கு வந்தாருங்க. அவர் தான் இந்த புக்ஸெல்லாம் பார்த்துட்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி, அவர் புக்ககோ ஜாப்பனீஸ்ட், அவருடைய இதெல்லாம் நிறைய படித்து அதெல்லாம் அந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஏற்பாடு பண்ணாருங்க. இப்போ 2004 நம்மாழ்வார், சுந்தரராமையர் எல்லாமே நம்ம வீட்டில் வந்திருந்து ஒரு 4 நாள் இங்கேருந்து பெர்னாடுன்னுட்டு ஆரோவில்ல இருந்தாருங்க. அவர் நம்மாழ்வாருக்கு குரு. அவர்கிட்ட எல்லாம் இங்கேருந்து டெய்லி காலைல போயிடுவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. அப்புறம் நம்ம உள்ளூர்லேயே உட்காந்து உள்ளூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 நாள் இங்கே இருக்க உள்ளதான் நம்மளுக்கும் அதை பற்றிய அனுபவங்கள்லாம் தெரிஞ்சதுங்க. இப்போ தம்பி தான் பார்க்குறாருன்றதை நானும் இன்னொரு தம்பி வியாபாரத்துக்கு இருந்துகிட்டு இப்போ இவர் இதை பார்த்துட்டு இருந்தாருங்க. அதனால் இதை வருமானம் படுத்துறதுக்கோ இல்லை மற்றதெல்லாம் சரியாக செய்யலைன்னுட்டு நானும் இதில் உள்ளார இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நான் இவ்வளோ நிலம் வச்சுருந்து அதை சரியாக கவனிக்க முடியல அவரால் அப்படின்னு சொல்லிட்டு 2010க்கு அப்புறம் ரைஸ் மில்லை விட்டு நானும் தம்பியோட நீ பார்த்துக்கப்பா, இது எனக்கும் வயசாக விவசாயத்தில் போனால் எனக்கும் நிம்மதியாக இருக்குது, இந்த தொழில் இது எனக்கு பிடிக்கல,
அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்தேங்க. ஒரு பாதி லேண்டை நான் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேங்க. மதிப்பு கூட்டி நிறைய செய்தோம்னா நல்லது அப்படின்றத பாலேக்கர் 2010 அவர் கிளாஸ் எடுத்துறது இங்கே விழுப்புரத்தில் பசுமையுடன் மூலமாக அப்போ வந்திருந்தது, கிளாஸ் எடுத்தாங்க. அதில் தான் நம்ம ஆரம்பித்து அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த லைனில் போனாங்க. வெள்ளம் நாடு சர்க்கரையெல்லாம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இயற்கையில் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அதை பண்ணால் நிறைய சொல்கிறதெல்லாம் செய்துட்டு இருந்தோம் தவிரங்க ஒரு முறையான ஒரு இது இல்லாத இருந்துடுதுங்க. ஒரு 10 ஏக்கரில் நெல்லிக்காய், ஒரு 40 ஏக்கரே நெல்லிக்காய் போட்டிருந்தோங்க. அதெல்லாம் வந்துட்டு எடுபடலைங்க. சரியாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியல. சரி, இப்போ அதை பை ப்ராடக்ட்லாம் பண்ணி ஏதாவது அதில் இருந்துட்டு நிறையா செய்யணுன்னா அதெல்லாம் வந்து பெருசாக நமக்கு அப்ளிகபிளாக பண்ண முடியல. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நம்ம யதார்த்தமாக என்ன பண்ண முடியுமோ அந்த லைனில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெள்ளநாடு சர்க்கரை பண்ணிக்கிட்டு அதை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்குள்ள தான் சரி நம்ம உண்டு இது பண்ணால் பரவாயில்ல, 4 பேர் இருந்தால் தானே நம்ம ஒரு பொருளை பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும், கூட எல்லோரும் கூட்டமைப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சுவாசம் குளோபல் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னுட்டு 2010 நம்ம வந்து தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. அதனால் அந்த பாலேக்கருடைய கிளாஸ் வரக்குள்ளார அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் எங்களுக்கு ரொம்ப தொடர்பாக வந்தாருங்க, சத்தியமூர்த்தின்னுட்டு. அவர் கூட டைப் பண்ணி அவர் வந்துட்டு நிறைய சர்டிஃபிகேஷனில் இருந்தவங்க யார் யார் அந்த நேரத்தில் இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சோம். 2012-13 மீட்டிங் ஒன்று வச்சாங்க. இப்போ எல்லாருமே கூட்டமைப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆரம்பித்தோம். அதுலேயும் வந்துட்டு கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எது செய்யறதுனாலும் நிறைய எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா செய்யக்குள்ளார நிறைய சிரமங்கள் அதில் ஏற்பட்டது. நிறைய பொருளை எல்லாத்தையும் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யாரும் கூட ஒத்துழைப்பு வரல ஆள். ஏன்னா எல்லாத்தையுமே நாமளே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம சொந்த விவசாயம் பண்ணுறோம், இதையும் வாங்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை விற்கணுங்கிறதுல நிறைய சேலஞ்ச் இருந்தது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் நம்மளால் அதை மேல் கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருந்ததுங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அப்புறம் சரி எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்னுடைய டாக்டரும் வந்துட்டு அவங்க ஐடிசியில் வேலையில் இருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்க என்னுடைய சின்ன பொண்ணு அவங்க சிங்கப்பூரில் இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டம்மா வந்துட்டு இந்த மாதிரி அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துலேயும் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, இதை எதோ பண்ணுறாரு, என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவங்க பொண்ணுங்கிட்டலாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பெரிய பொண்ணு வேலையில் இருக்குள்ளாரையே இங்கே வந்து பார்த்து சனி ஞாயிறில் வந்துடுவாங்க. வந்து எங்களுடைய பயணம் பண்ணாங்க. எங்கள் குரூப் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்னன்றெல்லாம் பார்த்தாங்க. விவசாயிகள்லாம் இவ்வளோ தூரம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யக்குள்ளார நம்ம ஏன் இதெல்லாம் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க பாஸ் ஐடிசியில் இருக்குள்ளார அவருடைய பாஸும் நான் ஒரு தடவை போயிருக்குள்ளார அவரும் பார்த்தாரு. அப்போ பாப்பாவை இந்த மாதிரி தாங்க இட்டுன்னு போகணுன்னு இருக்கிறேன், ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உள்ளார அவர் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் வேறு யாராவது ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு அனுப்புகிறேன், உங்கள் பொண்ணு மாதிரி எனக்கு ஒழுங்கான ஆள் கிடைக்கணும் என்னுடைய டெஸ்ட்டுக்கு, அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னாரு. அப்புறம் ஒரு 6 மாதம் போயிட்டுருந்தா. வாரத்தில் வந்து 2 நாள் வருவா, இங்கே வந்து பார்த்துட்டு திருப்பி போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டிங் பண்ணலான்னுக்குள்ளார எல்லோரும் ஒத்துழைச்சி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கடையை வைங்கனாலும் அந்த கடையை வச்சு அது சரியாக பண்ணாத ஒரே வருஷத்தில் மூட்டு வந்துட்டாங்க எங்கள் கூட இருந்தவங்க. அதுவும் சரியாக வரல. அப்புறம் தான் பொண்ணு என்ன பண்ணிச்சிங்க, இல்லை இது நம்மளே தனியாக பண்ணால் தான் சரியாக இருக்கும், இவங்க எல்லாரையும் கூட்டாக வச்சு அதில் வச்சு சரி வந்ததுன்னா சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் தனியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் அபிப்பிராயப்பட்டாள். சரி அப்படியே செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சின்னதாக கடையை வச்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை பெரிய கடையை ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2-3 கடையாக இப்போ பாண்டிச்சேரியில் மாயிலைன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாச்சுங்க. அதுமாதிரி நானும் வந்துட்டு நிறைய என்னுடைய பிரதர்ஸ் லேண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குள்ளார ஆட்கள் பிரச்சனை இப்போ இன்றைக்கி ஜாஸ்திங்க. ஒரு பாலேக்கர் அதை தான் சொல்லுவார், எப்பயும் வந்துட்டு நான் சொல்கிற அந்த 100% வேலைகளை செய்திங்கன்னா தான் அந்த 100 மடங்கு உங்களுக்கு அதில் கிடைக்கும், 100% பலன் கிடைக்கும். நீங்கள் 10% தான் செய்யணும், 10% தான் கிடைக்கும். அதனால் இயற்கையில் வர்றோம்னா அதுக்கு உண்டான இன்புட்ஸை ஒழுங்காக நம்ம வேறு ஒன்றா அவர் சொன்னதே ரொம்ப 3 விஷயங்கள் தான். நிலத்துக்கு அந்த ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், கனஜீவாமிர்தம், இந்த இதை நம்ம ஒழுங்காக பண்ணி இந்த நாட்டு மாடுகளை வச்சு செய்கிறதும், அதே மாதிரி மூடாக்கு பயன்படுத்துறது. அதுதான் இந்த மூடாக்குனால தான் நம்ம வந்துட்டு அதை அந்த மண்புழு உருவாகிறதுக்கு உண்டான நம்ம
அந்த கிளைமேட் கண்டிஷன் நம்ம நிலத்தில் உண்டாகிறது. அந்த மாதிரிலாம் அவர் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாருங்க. அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதுக்கு ஆட்கள் சரியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கலைங்க. அதை நம்மளே இருந்து செய்கிறதுக்கும் முடியல. சில இதில் அதிகப்படியாக இருக்குள்ளார ஒரு இடம் போச்சுன்னா ஒரு இடத்துல நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருந்ததுனால அப்புறம் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் குறைச்சி ஒரு திட்டமாக ஒரு 13 ஏக்கர் வந்து இப்போ இந்த 2-3 வருஷமாக பண்ண ஆரம்பித்து இப்போ தாங்க ஓரளவுக்கு எல்லாத்தையுமே செட்டில் ஆக்கி, ஏற்கனவே 15 டன்னு 20 டன்னே வெட்ட முடியாதுங்க கரும்பு. இப்போ இன்றைக்கி வந்து 30 டன்னு 35 டன்னு வெட்டுற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுதுங்க. ஏன்னா ஆள் பிரச்சனை. முன்னெல்லாம் வந்துட்டு ஆள் சொன்னால் 40 ஆள் 50 ஆள் வந்த காலங்களுங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. வந்தாலும் அவங்களுக்கு வந்து பணத்தண்டு குறிதான் இருக்கிறத தவிர நமக்கு செய்யணுன்ற அந்த எண்ணங்கள் வரமாட்டாங்குது. அதுதான் இப்போ திட்டமாக ஆளை வச்சுக்கிட்டு ஒரு 11 பேர் 12 பேர் வச்சுக்கிட்டு நம்ம மூணாவதுலேயும் அந்த ஏதோ வேலையை பார்த்துட்ருக்குறேங்க. நல்லா பண்ண முடியுதுங்க. இயற்கையில் நம்ம வந்துட்டு அந்த கரும்புலேருந்து நம்ம எடுத்து வெள்ளம் நாட்டு சர்க்கரையை தயாரித்து அதை நம்ம கொடுத்து அதில் இருந்துட்டு வர்றதுலேயே நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் சவரிஸ்லாம் அந்த சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தில் இருந்துட்டு நம்ம இங்கே செய்து இங்கே இருந்துட்டு கடைக்கு நம்ம எல்லாருமே ரெகுலராக வாரம் அனுப்பிவிட்ருக்குறோம். வாரத்தில் 3 நாள் ஒரு செய்கிறோம்னா அதை ஒரு வாரம் தான் நம்ம கடையில் வச்சுருக்கலாம். இங்கேருந்து நம்ம செய்து கடைக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகிடுறது. அப்புறம் கடையில் ஒரு வாரம் வச்சுருக்கலாம், அவங்க வீட்டில் இன்னும் ஒரு வாரம் வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு 15 நாளுக்கு மேலே வச்சுருந்து எதையும் சாப்பிட முடியாதுங்க. அதுக்கப்புறம் எப்படி போனாலும் அதில் வந்துட்டு குறைபாடுகள் வர ஆரம்பிச்சிடும், வீணாக போடும். அதனால் அந்த மாதிரி திட்டமாக கடைக்கு வேண்டியது 2 கிலோ 3 கிலோ இப்படி தான், அதிகமாகவும் செய்கிறது இல்லைங்க. ஆர்டர் இருந்ததுன்னா அதிகப்படியாக செய்து நம்ம கொடுக்குறோங்க. இது மாதிரி ஓரளவுக்கு இப்போ லாபகரமாக நம்மளால் பண்ண முடியுது. இந்த நேரத்தில் கூட்டமைப்புலையும் என்னால் ரொம்ப பண்ண முடியல, வயசாகிட்டதுனால. அவங்க கூட இருக்கிறோமோ தவிர என்னால் பார்க்க முடியாதுனால வெறும் சர்டிஃபிகேஷனோட கொடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களும் யாரும் வந்துட்டு கோஆப்ரேஷனாக வர மாட்டேன்றாங்க. வந்துட்டாங்கன்னாக்கா அங்கங்கே கடை வைக்க சொல்கிறோம். கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், பண்ருட்டின்னுட்டு இந்த சுற்றி இருக்கிற ஒரு 6 ஊரில் கடையை வைங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா ப்ராசஸ் பண்ணுவோம் செய்வோம்னு வரக்குள்ள அதுக்கு எல்லோரும் அந்த உடன்பாடோடு யாரும் வர்றதுக்கு ஆள் இல்லைங்க. அதில் தான் நிறைய நம்மளுக்கு தொய்வாயிடுச்சு. இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதை செய்து காட்டுறோம். யாராவது வந்தாங்கனாக்கா அவங்க கூட பாருங்கள். அவங்கவுங்க இப்போ விவசாயம் செய்கிறத நீங்களே அரிசியாக்கி கொடுங்க. அரிசியாக்கி கொடுக்கல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். வீட்டில் அந்த மாட்டுக்கு தவிடு கிடைக்கும். அதனால் உங்களுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் 60 ரூபாய்க்கு நெல்லை கொடுக்குறதுக்கு, இந்த 40 ரூபா 50 ரூபாய்க்கு நெல்லை கொடுக்குறதுக்கு 80 ரூபா 90 ரூபாய்க்கு அரிசியை கொடுங்க, உங்களுக்கும் அதில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே நம்ம இது பண்ணி இப்போ எல்லாருமே அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி அவ்வளோ கொடுக்குறாங்க, நெல்லை அரிசியாக கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம உளுந்து, பச்சை பயிறு, நம்ம சிறுதானியங்கள் விளையிறது, இது எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேலே நம்ம இந்த மதிப்பு கூட்டுறதுனால நல்லா பண்ண முடியும். அதை விற்பனை பண்ணி நம்மளே நேரடி விற்பனை பண்ணக்குள்ளார இன்னும் நல்லா அதில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த பயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுங்க. இந்த கிட்டத்தட்ட 26 வருடத்தில் இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்து நம்மளால் பண்ண முடியுதுங்க. அதுலேயுமே கூட என்னென்னாக்கா எப்படி விவசாயம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணுறதோ ப்ராசஸ் பண்ணுறதோ எல்லாமே 3 வேலையும் ஒரே ஆள் செய்யக்குள்ளார கொஞ்சம் சிரமங்கள் இதில் நிறைய இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஏதோ எல்லாம் வந்த உடனே எல்லாத்தையும் லாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறதுங்க இதில். அதாவது ஒரு பகுதி செய்யணும், இதெல்லாம் ஒத்த கருத்து உடைய மனிதர்கள் ஒன்று சேர்ந்து செய்தாங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு இந்த மாதிரி கருத்துள்ள நண்பர்கள் கிடச்சி அவங்க எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல சேலஞ்சஸ் இருக்குது. இருந்து அதை செய்துட்டோம் அப்படின்னா உண்மையில் அவங்க அது எல்லாருமே ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க எப்படி மகாத்மான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் தூய்மையாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு கோஆப்ரேட்டிவாக எல்லோரும் செய்கிறோன்னா அந்த எண்ணெய் தூய்மை உள்ளவங்க கிடச்சி அதை செய்யறக்குள்ளார தான் அதுக்கு வந்துட்டு பலன் இருக்கும். அதனால் செய்கிறவங்க அந்த மாதிரி செய்தால் நல்ல இது. இல்லையா நம்மளே வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை வச்சு கூடுதலாக செய்து நம்ம இது பண்ணி செய்யலாம். ஏன்னா எனக்கு விரிவாக நிலம் இருந்ததுனால நான் அதை எடுத்து செய்ததுக்காக என்னுடைய பெண்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தாங்க. இதுவரையிலும் நிறைய நஷ்டங்களெல்லாம் என்னுடைய பெண்கள் தான் தாங்கிட்டு அவங்க தான் இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ண முடியுது. அப்புறம் தான் இப்போ அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறதுக்கு இப்போ நிறைய இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அக்ரோ டூரிசம்னுட்டு இப்போ எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அக்ரோ டூரிசத்துக்கு நம்ம வேண்டிய வேலைகளை இப்போ டாக்டர் இப்போ வந்து ஏற்பாடு பண்ணி நம்ம நிலத்துலேயே கூட அதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் இப்போ செய்துட்ருக்குறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம போகிறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.